சமூக நீதி காவலர் VP சிங் அவர்களின் பிறந்த நாளில் அவருக்கு எனது வணக்கம். அவர் வெளியில் சமூக நீதியை பாதுகாக்கிற உறுதியிருக்கிறது. அவருக்கு தமிழ்நாட்டில் வளாகத்தில் திருவுருவச் சிலையை நிறுவிய தமிழ்நாடு அரசு, குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாராட்டுகளை நன்றி தெரிவித்தார்கள். VP சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துகிறார் என்பதற்காகவே அவருடைய ஆட்சியை கவிழ்த்து அவருக்கு தந்தவர்கள் இன்றைக்கு ஆட்சி பீடத்திலே இருக்கிறார்கள். OBC மக்களின் முதல் வகை என்றால் அது சனாதன சக்தி என்று சொன்னால் மிகையாகாது. சங் பரிவார்கள் OBC மக்களுக்கான இடஒதுக்கீட்டை குறிப்பாக மண்டல் பரிந்துரையின் அடிப்படையிலான இந்த இடஒதுக்கீட்டை ஏற்காமல் அவருடைய ஆட்சியை கவிழ்த்ததோடு மட்டுமில்லாமல் நாடு தழுவிய அளவில் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட வரலாற்றை மறந்திட இயலாது. ஆனால் இன்றைக்கு மதவாதத்தை முன்னிறுத்தி மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் ஒரு பொருட்டல்ல என்கிற வகையிலே மடைமாற்றம் செய்யக்கூடிய சக்திகளுக்கு அரசியல் ஆதாயம் கருதி சிலர் துணை போகிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரியது. OBC மக்கள் இந்த நாளிலாவது VP சிங் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். சமூக நீதியின் மீது நம்பிக்கையுள்ள அனைவரும் VP சிங் அவர்களை உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை தேசிய அளவிலே உருவாக்கி இருக்கிறது. அந்த வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடஒதுக்கீட்டுக்காக, சமூக நீதிக்காக தனது ஆட்சியையே பறிகொடுத்த மகத்தான மாமனிதர் VP சிங் அவர்களுக்கு நன்றி கருத்தோடு இன்றைக்கு வீரவணக்கம். இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் தேசிய அளவிலே வளர்த்திட வேண்டும் என்ற நோக்கில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார்கள். கூடுதல் நிதியை ஒதுக்கி சமஸ்கிருதத்தை மேம்படுத்தி வருகிறார்கள். தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகளை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை. ஆங்கிலத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று வெளிப்படையாக பேசுகிறவர்கள் தமிழ் போன்ற பிற மொழிகளை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இந்த மண்ணின் மக்களை, பூர்வீக குடிகளை, பிறமொழி பேசும் தேசிய இனங்களை நசுக்குவதிலே இவர்கள் குறியாக இருக்கிறார்கள்.
இதையெல்லாம் பாரதிய ஜனதாவையும் சத்பரிவார்களையும் ஆதரிக்கக்கூடியவர்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அமித்ஷா, மோடி போன்றவர்கள் யாருக்காக வேலை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பேசுவதற்கு ஆளே இல்லாத ஒரு மொழி சமஸ்கிருதம், செத்த மொழி சமஸ்கிருதம். அந்த மொழிக்கு கோடிக்கணக்கிலே நிதி ஒதுக்கீடு செய்கிற பாஜக அரசின் போக்கை, அவர்களின் உண்மை நோக்கை ஜனநாயகத்திற்கு புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னதை போல மதுரையிலே நடந்தது முருக பக்தர்கள் மாநாடு அல்ல, மோடி பக்தர்கள் மாநாடு. முருக பக்தர்கள் மாநாடு நடந்திருந்தால் தமிழ் மக்களால் பெரிதும் விமர்சிக்கும் ஒளிபரப்பப்பட்டிருக்கிறார்கள். பெரியார், அண்ணா போன்ற தலைவர்களையே தமிழ் மண்ணில் எங்களால் விமர்சிக்க முடியும், அவர்களின் அடையாளத்தை அழித்துழிக்க முடியும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தன் பரிவார்கள் செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் அதிமுக அந்த மாநாட்டிலேயே பங்கேற்றது என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. வெறும் தேர்தல் ஆதாயம் கருதி அண்ணாவை விமர்சித்தாலும் பெரியாரை விமர்சித்தாலும் அந்த தலைவர்களை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் அவர்களோடுதான் தேர்தல் களத்தை சந்திப்போம் என்ற நிலையில் அதிமுக அதிர்ச்சி இருக்கிறது. அவர்கள் சிந்திக்க வேண்டும். அண்ணாவை பழித்த பிறகு, பெரியாரை பழித்த பிறகு பாஜகவோடு, RSS உள்ளிட்ட சத்பரிவார்களோடு இவர்கள் தொடர்ந்து பயணிக்கப் போகிறார்களா என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறது. அது அவருடைய ஆசையாக இருக்கலாம் அல்லது கனவாக இருக்கலாம். அது கனவாக வாய்ப்பில்லை, நிறைவேறாது. விசிகா வந்து திமுக கூட்டணியில 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிகமான தொகுதிகளை கேட்கறதுக்கு இது ஒரு முன்னாடி சமிக்கையா பார்க்கலாமா? உங்களுடைய அந்த பேச்சு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இந்த கேள்வி திரும்ப 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 கேட்கப்படுகிறது. இது சலிப்பு தட்டுகிற ஒரு கேள்வியாக இருந்திருக்கிறது. தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு இடையிலே பேச்சுவார்த்தை நடக்கும்போதுதான் எத்தனை தொகுதிகள், எத்தனை இடங்கள் என்பதையெல்லாம் நாம் தீர்மானிக்க முடியும். இயக்க தோழர்களை அரசியல் ரீதியாக ஊக்கப்படுத்தும் வகையில் மேடைகளில் பேசுவதையும், தேர்தல் நேரங்களில் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப் போவதையும் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய தேவை.